ஹலோ, காப்பர் டியூபில் இருந்து டியூபுக்கு சில்வர் பிரேசிங் செய்வது குறித்த இந்த செஷனுக்கு வரவேற்கிறோம். செஷனை தொடங்கலாம். இந்த செஷனின் நோக்கங்களை பார்ப்போம். இந்த செஷனின் முடிவில் உங்களால் பின்வருவனவற்றை செய்ய முடியும். பைப்பின் நுனியை ஹீட்டிங் செய்வதன் மூலம் பெல் மவுத்தை தயார் செய்யவும், பிரேசிங்கிற்காக நாசில், ஃபில்லர் ராட், ஃப்ளக்ஸ் மற்றும் ஃப்ளேமை தேர்ந்தெடுக்கவும், பைப் வெல்டிங் டெக்னிக்கை பயன்படுத்தி பெல் மவுத் ஜாயிண்டை டாக் செய்யவும் மற்றும் ஜாயிண்டை பிரேஸ் செய்யவும், ஜாயிண்டை சுத்தம் செய்து சர்ஃபஸ் குறைபாடுகளை ஆய்வு செய்யவும். இதற்கு தேவையான கருவிகளை பட்டியலிடலாம். கேஸ் வெல்டிங் டார்ச் வித் ஹோசஸ், வால்வ்ஸ், பிரஷர் ரெகுலேட்டர்ஸ், ஃப்ளாஷ்பேக் அரஸ்டர்ஸ் அண்ட் சிலிண்டர்ஸ், steel rule, hacksaw blade with frame, files of various grades, bench vise, cleaning agent, steel wire brush, spark lighter, mandrel, mallet. முதலில் OAW-ஐ பயன்படுத்தி சில்வர் பிரேசிங் பற்றி அறிந்து கொள்வோம். சில்வர் பிரேசிங் என்பது ஒரு இணைக்கும் செயல்முறையாகும். நான் ஃபெரஸ் ஃபில்லர் மெட்டல் உலோகக் கலவை உருகும் வெப்பநிலைக்கு சூடாக்கப்பட்டு கேப்பிலரி ஈர்ப்பின் மூலம் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நெருக்கமான பகுதிகளுக்கிடையே பிரித்து வழங்கப்படுகிறது. சில்வர் பிரேசிங் செய்யும்போது டார்ச் அல்லது ஃப்ளேம், இண்டக்ஷன், ரெசிஸ்டன்ஸ், இன்ஃப்ராரெட், ஓவன் மற்றும் ஃபர்னஸ் போன்ற பல்வேறு வெப்ப மூலங்களை பயன்படுத்தலாம். லீக் ப்ரூஃப் ஆகவும் மற்றும் ஜாயிண்டின் அதிகபட்ச வலிமையை கொடுக்க வேண்டிய பாகங்களை சேர்க்க அல்லது இணைக்க பயன்படுத்தப்படும் சிறந்த முறைகளில் இதுவும் ஒன்றாகும். காப்பர், பிராஸ், பிரான்ஸ் பாகங்கள் மற்றும் காப்பர் போன்ற வேறுபட்ட உலோக டியூப்ஸை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுடன் இணைக்க மிகவும் பயனுள்ள மற்றும் எளிதான செயல்முறையாகும். சில்வர் பிரேசிங் அலாய் ஃபில்லர் ராடின் மெல்டிங் பாயிண்ட் 600 டிகிரிஸ் முதல் 800 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். இது இணைக்கப்பட வேண்டிய அடிப்படை உலோகத்தை விட எப்போதும் குறைவாக இருக்கும். இப்போது சில்வர் பிரேசிங்க்கு காப்பர் டியூபை தயாரிப்பது பற்றி விவாதிப்போம். வெர்னியர் காலிப்பர்ஸை பயன்படுத்தி மூலப்பொருளின் அளவை சரிபார்க்கவும். 25 mm விட்டம் கொண்ட காப்பர் டியூபை தேர்ந்தெடுத்து 350 mm நீளத்திற்கு வெட்டவும். 150 mm நீளமுள்ள காப்பர் டியூபின் 2 துண்டுகளை வெட்டவும். தட்டையான சர்ஃபஸை பெற காப்பர் டியூபின் வட்ட சர்ஃபேஸை ஃபைல் செய்யவும். ஆயில், கிரீஸ், பெயிண்ட் போன்றவற்றை நீக்க நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டுடன் சர்ஃபஸை சுத்தம் செய்யவும். ஸ்டீல் வயர் பிரஷை பயன்படுத்தி 2 டியூப்ஸின் சர்ஃபஸையும் சுத்தம் செய்யவும். சேஃப்டி ஆடைகளை அணியவும். ஹெல்மெட்,
ஏப்ரான், கிளவுஸ், ட்ரவுசர்ஸ், பூட்ஸ். ஷீட் தடிமனை விட 1 அல்லது 2 மடங்கு பெரிய அளவுள்ள நாசிலை தேர்ந்தெடுக்கவும். எனவே நாசில் நம்பர் 5ஐ தேர்ந்தெடுக்கவும். ரெகுலேட்டர்ஸில் அசிட்டிலீன் மற்றும் ஆக்சிஜன் அழுத்தத்தை 0.15 kg ஃபோர்ஸ் per ஸ்கொயர் சென்டிமீட்டர் என அமைக்கவும். ஃப்ளக்ஸை போராக்ஸாக தேர்ந்தெடுக்கவும். பாஸ்பரஸ் பிரான்ஸ் அல்லது 1.6 mm விட்டம் கொண்ட 27 to 35% ஃபில்லர் ராடை தேர்ந்தெடுக்கவும். ஃபில்லர் ராடில் ஃப்ளக்ஸை பயன்படுத்தவும். ஸ்பார்க் லைட்டரை பயன்படுத்தி பற்ற வைக்கவும். லேசான ஆக்சிடைசிங் ஃப்ளேமை அமைக்கவும். 2 காப்பர் டியூப்களில் ஒன்றை டாங்கில் பிடித்துக் கொள்ளவும். டார்ச்சை பயன்படுத்தி சூடாக்குவதன் மூலம் பெல் மவுத் செய்யப்பட வேண்டிய காப்பர் டியூபின் ஒரு முனையை மென்மையாக்கவும். காப்பர் டியூபை குளிர்விக்க சூடான முனையை தண்ணீரில் நனைக்கவும். ஃபைலிங் செய்வதன் மூலம் ஆக்சைட்ஸை அகற்றவும். பெல் மவுத்தை உருவாக்க ஒரு மாண்ட்ரெலை பயன்படுத்தவும். மாண்ட்ரெலை செருகி டியூபின் மென்மையாக்கப்பட்ட முனையில் ஹேமரிங் செய்வதன் மூலம் இறக்கவும். ஒரு ஸ்டேக் மற்றும் மேலட்டை பயன்படுத்தி பெல் மவுத்தில் ஏதேனும் சீரற்ற தன்மை இருந்தால் அகற்றவும். 2 டியூபையும் ஒரே ஆக்சிஸில் சீரமைக்கும் வகையில் மற்ற டியூபை பெல் மவுத்தில் செருகவும் மற்றும் அதை 3 இடங்களில் டேக் செய்யவும். டேக் வெல்டட் டியூப் அசெம்பிளியை செங்குத்தாக வைத்து டியூபின் நிறம் மாறத் தொடங்கும் வரை சூடாக்கவும். டியூபின் கீழ் முனையிலுள்ள வெளிப்புற சுற்றளவு மற்றும் காப்பர் டியூபின் பெல் மவுத்தின் அடிப்பகுதியில், அதாவது மணிவாயின் முனை, உள் சுற்றளவால் உருவாக்கப்பட்ட கோட்டின் மீது லேசாக ஒரு ஓட்டு ஓட்டவும். டேக் வெல்ட் 1 தொடங்கி பெல் மவுத்தின் பாதி சுற்றளவை உள்ளடக்கிய டேக் வெல்ஸ் 2 மற்றும் 3 நடுப்பகுதியில் முடித்து முதல் டெபாசிட்டை செய்யவும். டெபாசிட்டை சுத்தம் செய்யவும். டெபாசிட் 1 தொடக்க புள்ளியிலிருந்து தொடங்கி பெல் மவுத்தின் மீதமுள்ள அரை சுற்றளவை உள்ளடக்கிய டெபாசிட் 1 இறுதி புள்ளியில் முடித்து இரண்டாவது டெபாசிட்டை செய்யவும். ஃபில்லர் ராடை விளக்கி இந்த ஒன்றிணைக்கும் புள்ளிகளுக்கு மேல் ஃப்ளேமை கையாளுவதன் மூலம் இரு முனைகளிலும், அதாவது டெர்மினல் பாயிண்ட்ஸ், டெபாசிட் 2 டெபாசிட் 1 உடன் இணைவதை உறுதி செய்யவும். வெல் டெபாசிட் சரியான ப்ரொஃபைலை கொண்டிருப்பதையும் அது முழுவதுமாக மறைத்து பிணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். பெல் கான்டூரின் வெளிப்புற விளிம்பை விட அதிகமாக இல்லாமல். பீட் மற்றும் ஜாயிண்டை சுத்தம் செய்து வயர் பிரஷை பயன்படுத்தி ஃப்ளக்ஸ் ரெசிடியூவை முற்றிலும் அகற்றவும். சீரான அளவு மற்றும் போரோசிட்டி போன்ற பிரேஸ் குறைபாடுகள் உள்ளதா என பிரேஸ் டெபாசிட்டை ஆய்வு செய்யவும். நாம் கற்றுக்கொண்டதை ரீகேப் செய்வோம். பைப்பின் நுனியை ஹீட்டிங் செய்வதன் மூலம் பெல் மவுத்தை தயார் செய்யவும்.
பிரேசிங்குக்காக நாசில், ஃபில்லர் ராட், ஃப்ளக்ஸ் மற்றும் ஃப்ளேமை தேர்ந்தெடுக்கவும். பைப் வெல்டிங் டெக்னிக்கை பயன்படுத்தி பெல் மவுத் ஜாயிண்டை டேக் செய்யவும் மற்றும் ஜாயிண்டை பிரேஸ் செய்யவும். ஜாயிண்டை சுத்தம் செய்து சர்ஃபஸ் குறைபாடுகளை ஆய்வு செய்யவும். நீங்கள் அனைத்து கருத்துகளையும் பயிற்சிகளையும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்த அமர்வில் சந்திப்போம்.